ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை கிச்சன். இன்னைக்கு நம்ம உடுமலை கிச்சனில் சிக்கன் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போய் ஒரு பவுலில் 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை போட்டுக்கலாம். 2 குழிக்கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி ஊற வைக்கணும். மூடி வச்சுருங்க, ஊறட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு சேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, இதுக்கு அளவாக எண்ணெய் ஊற்றினா போதும். நல்லா சேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கரிஞ்சு போயிடும். பாருங்கள், இப்படி திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இதிலே முக்கால்வாசி வெந்துடும். அப்படியே திருப்பி விட்டுருங்க. ஒவ்வொன்றா இப்படி திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டாச்சு, நல்லா வேகுது. இந்த பாருங்க, வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்துடலாம். இனி இதுக்கு மேலே வேண்டாம், எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம 2வது எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல, அதே எண்ணெயிலே தான் மறுபடியும் செய்ய போகிறோம். எடுத்தாச்சு. அதே எண்ணெயே போதும். இப்போ 2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம முதலையும் போட்டிருக்கோம், ஊற வைக்கும்போது இப்போவும் போடணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நான் 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டு நல்லா அதையும் கலந்து விடுங்க. நல்லா அப்படியே கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். முதல் சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ மசாலாக்க வேண்டி உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இனிக்கெல்லாம் செய்யாது, டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா. இப்போ நம்ம சேலோ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாலாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கலகலன்னு கொதிச்சு வரட்டும். பாருங்க, இதை மாதிரி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி நல்லா கசக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் முந்திரியை கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கேன். ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டா நீங்கள் முந்திரியை கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி ஊற்றிடுங்க. சூப்பரான சிக்கன் டிக்கா ரெடி ஆகிட்டு. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.